இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள். இது ஒரு இறை வார்த்தையை இன்றைய நாளில் கடவுள் சிந்திப்பதற்காக நம்மை அழைத்து விடுகின்றார். கர்நாடகா மாநிலத்தில் 2019 லதா பகவான் கிரே என்ற ஒரு படமானது எடுக்கப்படுகின்றது. ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்கின்றார்கள். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த பெண்மணி லதா என்ற பெண்மணியினுடைய வயது 62. ஏன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வயதான பெண்மணியை பற்றி கூறுகிறேன் என்று பார்க்கின்ற பொழுது, தன்னுடைய குடும்பமானது ஏழ்மையிலும் மிகவும் ஏழ்மையான ஒரு குடும்பம். தன்னுடைய கணவர் படுத்த படுக்கையாக இருக்கின்றார். எந்த குடும்பத்திற்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. 3 பெண் குழந்தைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த பெண்மணிக்கு ஏற்படுகிறது. தன்னுடைய சொந்த உழைப்பு மட்டுமே இத்தனை பேருக்கு நாம் உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு அந்த பெண்ணானவள் தள்ளப்படுகின்றாள். எனவே சிறு சிறு வேலைகள் அங்கு மிகமாக செல்கின்றாள். ஆனால் அவருடைய உணவிற்காக மட்டுமே தேடப்படுகிறது தவிர தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மற்ற செலவுகளுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு நிலை. அந்த அளவிற்கு சிறிதளவே ஒரு வேலையில் தன்னுடைய வாழ்க்கையில் கூலி நிறைந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவளாக வாழ்ந்து வருகின்றாள். அந்த பகுதியில் ஒரு போட்டி ஒன்று நடைபெறுகிறது, மாரத்தான் போட்டி ஒன்று நடைபெறுகிறது. அதுவும் முதியவர்களுக்காக, 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்காக ஒரு மாரத்தான் போட்டி ஒன்று நடைபெறுகிறது. அந்த போட்டியில் இந்த பெண்ணும் சென்று அவர் பங்கேற்கின்றால். இறுதியாக கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றி வருவதற்கு இந்த பெண்ணானவள் முதல் பரிசை தட்டி செல்கின்றாள். 62 வயதான பிறகு கூட அந்த போட்டியில் முதல் பரிசை பெற்று விடுகின்றாள். எனவே தன்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை தான் அந்த பெண்ணுடைய மனம் முழுவதுமாகவே இருக்கிறது. தன்னுடைய வைராக்கியம் முழுவதுமே என்னுடைய குடும்பத்திற்காக நான் எதையாவது செய்வேன், என்னையே முழுவதுமாகவே இழப்பேன் என்ற ஒரு வைராக்கியம் மட்டுமே அந்த பெண்ணிடம் இருந்ததாக அந்த போட்டி முடிவில் அந்த பெண்ணானவள் சுட்டிக்காட்டுகின்றால். அது மட்டுமல்ல, அதன் பிறகு அங்கு நடைபெற்ற இன்டர்நேஷனல் மாரத்தான், அதாவது ஓய்வு பெரியவர்களுக்காக மாரத்தான் போட்டி ஒன்று நடைபெறுகிறது. அந்த போட்டியில் இவள் பங்கெடுக்கின்றால். இறுதியாக கோல்டு மெடலை வாங்குகின்றாள். அது மட்டுமல்லாமல் அந்த மாநிலம் முழுவதும் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு பெண்ணாக மாறுகின்றாள். எனவே அவளுடைய கதை வரலாறு முழுவதுமாகவே படமாக்கப்படுகின்றது. சாதாரண ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய வாழ்க்கையில் வைத்திருந்த ஒரே ஒரு வைராக்கியம், தன்னுடைய குடும்பம் மட்டுமே தன்னுடைய கண் முன்பாக வைத்து அவள் வாழ்கின்றால். இறுதியாக முதல் பரிசு தட்டி சென்று ஒரு மிக அடுத்த மனிதர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கப்படுகின்ற துணை மனிதர்கள் பய உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்கின்றார்கள். 60 வயசு ஆகிவிட்டது, நான் எப்படி செல்வேன் என்ற ஒரு நிலையில் அவள் எந்த ஏக்கமோ ஒரு பயமப்படவில்லை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மற்ற மாநிலங்கள், தமிழ்நாட்டை விட மற்ற மாநிலங்களில் உள்ள பெண்களின் நிலை பல சமயங்களில் நமக்கு எல்லாம் தெரியும். பயந்த நிலை, ஒடுக்கப்பட்ட அடிமை போன்ற ஒரு நிலையில் வாழ்கின்ற பெண்கள். இருந்தாலும் எத்தனையோ ஆண்கள் கூட அந்த மாரத்தான் போட்டியில் சேர்ந்திருப்பார்கள். ஆனாலும் தன்னிடம் இருந்த அந்த வைராக்கியம், எப்படியாவது என் குடும்பத்திற்காக நான் உழைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த வைராக்கியத்தை வாழ்ந்தால். எனவே தான் கடவுள் அவரை உயர்த்துகின்றார். தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வைராக்கியத்தோடு வாழ்ந்தார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்குள்ள 3 வாசகங்களை நீங்கள் வாசித்தீர்கள் எனில், இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது எலியா தீர்க்கதரிசியிடம் கடவுள் வருகின்றார். ஏனென்றால் ஒரு 3.5 ஆண்டுகளாக அந்த இஸ்ரேல் பகுதி முழுவதுமாகவே கொடிய பஞ்சம் ஏற்படுகிறது. 3.5 ஆண்டுகளாக உணவின்றி தவிக்கின்றார்கள். ஏன் என்று பார்க்கின்ற பொழுது அந்த எலியா இஸ்ரேல் மக்கள் சுட்டி காட்டுகின்றார், நீங்கள் படைத்த தேவனை மறைந்துவிட்டு பாகால் தெய்வத்திற்கு நீங்கள் முழுவதுமாகவே பணிந்து நடப்பதனால் கடவுள் சாபத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று மழை பொழியாமல் போய்விடுகிறது. 3.5 ஆண்டுகளாக மழை பொழியவில்லை, பஞ்சம் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசர்களுக்கு பயந்து இவர் ஓடி ஒரு குகையில் சென்று ஒளிந்து கொள்கின்றார். அந்த குகையில் இருந்து ஆண்டவர் குரல் கேட்கிறது, வெளியே வா என்று குரல் கேட்கிறது. பயந்த நிலையில் இருக்கின்றார். 3 முறை ஒரு குரலை கொடுக்கின்றார். 3வது முறை தென்றல் காற்று வீசுகின்ற பொழுது அவர் வெளியே வந்தார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் எலியா தீர்க்கதரிசியை பார்த்தோம். எனவே பய உணர்வோடு வாழ்ந்த அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு கடவுள் காட்சி கொடுக்கின்றார் இன்றைய முதல் வாசகம். இதை 2வது வாசகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ரோமையருக்கு எழுதப்பட்ட நூலில் ஆண்டவராகி கடவுள் புனித பவுல் வழியாக சுட்டிக்காட்டுவது, இதை தந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகளும் வேதனைகளும் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் இந்த வேதனைகள் வழியாகத்தான் உங்களுக்கு கடவுளுடைய மாட்சியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில வேதனைகள் எந்த அளவிற்கு பெருகுதோ அந்த அளவுக்கு தான்
கடவுளுடைய மாட்சி இந்த உலகத்துல வரும். எந்த அளவுக்கு புயலுக்கு எதிர்ப்பு வருதோ கெட்ட கெட்ட அந்த அளவுக்கு தான் கடவுளுடைய மாட்சியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சாதாரண திருத்தலம் அல்ல, பேராலயம் கூட மாறுவதற்கு எத்தனை எதிர்ப்புகள் வருகிறதோ அந்த அளவிற்கு தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று இந்த இரண்டாவது வாசகமானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. இந்த மூன்றாவது வாசகம் நமக்கு எல்லாம் தெரியும். பேதுரு தண்ணீரில் மூழ்கின்றார், கடவுள் நடந்து செல்கின்றார், நானும் வருவேன் என்று சொல்கின்றார். இறுதியாக அந்த கடலிலே மூழ்கின்ற அவரை தூக்குகின்றார். பயத்தோடு வாழ்ந்த பேதுருவை கடல் மீதிலிருந்து தூக்கி படகில் ஏற்றுக்கொள்கின்றார். எனவே இந்த மூன்று செய்திகளையுமே ஓரளவிற்கு பார்க்கின்ற பொழுது பயத்தோடு நம்பிக்கை இழந்து வாழ்ந்த மனிதர்களுக்கு கடவுள் துணிவை கொடுக்கின்றார், உற்சாகம் கொடுக்கின்றார், அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எனில் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு தருவார். பய உணர்வுகள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பய உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். பொருளாதாரத்தில் குறைகின்ற பொழுது, தொழிலில் நஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில பல சமயங்கள்ல பயம் வந்து விடுகிறது. ஆண்டவரே நான் எப்படி கொண்டு போவேன்? கடன் பிரச்சனைகள் பல சமயங்கள்ல வருகின்ற பொழுது சில சமயங்கள்ல சிலர் ஜெபிப்பதற்காக கேட்டுக்கொள்வார்கள். 10 லட்சம் 15 லட்சம் கொடுப்பார்கள், ஏமாற்றத்தோடு திரும்பி வருவார்கள். நம்முடைய பையனுக்கு வேலை வாய்ப்பிற்காக கொடுக்கின்ற பணம் திரும்பி வராத நிலை, இப்படியாக பல சமயங்களில் கடன் பிரச்சனைகளோடு சிக்கி தவிக்கின்ற மனிதர்கள், எப்படி நான் இந்த உலகத்தில் வாழப் போகின்றேன்? கடன் பிரச்சனையிலேயே அதை அடைப்பதற்கே என்னுடைய வாழ்க்கை தீர்ந்து போய்விடுமே என்று பல்வேறு விதமான பய உணர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில எட்டி பார்க்கின்றன. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வும், இன்னைக்கு ஒரு 500 1000 பேர் ஆலயத்திற்கு வந்திருக்கீங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பய உணர்வுகள் இருக்கதான் செய்யும். குழந்தைகளாக இருந்தால் கூட பரீட்சை எக்ஸாம் என்று வந்தாலே பய உணர்வுகள் நம்மை பல சமயங்கள்ல எட்டி பார்க்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பய உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்கும். பிள்ளைகள் போறாங்க, ஒழுங்கா வருவாங்களா? நோய் நொடியில் எதுவுமே என்னுடைய குடும்பத்தை தாக்கி விடுமோ என்று சில சமயங்களில் பய உணர்வுகள் வரும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுமா? திருமணம் நடைபெறுமா? பிள்ளைக்கு வருகின்ற கணவன் நல்லவனா இருப்பானா? வருகின்ற மருமகள் நல்லவர்களா இருப்பார்களா? என்று எத்தனையோ பிளவுகள் வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த பய உணர்வுகள் ஒவ்வொரு நாளுமே நம்முடைய வாழ்க்கையில எட்டி பார்த்து கொண்டே இருக்கு. இந்த பய உணர்வுகளுக்கு எல்லாவற்றிற்குமே முற்றுப்புள்ளி வைக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்றைய நற்செய்தி, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற இந்த துன்பங்கள் நிறைய சோதனைகள் வருகின்ற போதெல்லாம் பயந்து விடாதீர்கள் என்றுதான் கடவுள் துணிவோடு இருங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று பேதுருக்கு சொன்ன அதே இறைவார்த்தையை உங்களுடைய உள்ளத்தில் ஒவ்வொரு நாளுமே வைத்திருக்கின்ற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பய உணர்வுகள் ஒவ்வொரு நாளும் மறைந்து போகும் என்று கடவுள் சுட்டிக்காட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு கருமைகள் கூடுகின்றதோ அந்த அளவிற்கு தான் பெருமழை நம்முடைய பூமியை எட்டி பார்க்கும். அதே போன்றுதான் பல சமயங்களில் வருகின்ற சோதனைகள், பய உணர்வுகளை நீங்கள் கண்டு பயப்படாதீர்கள். எனில் கடவுள் உங்களை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்திற்காக வழிநடத்தி செல்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களிடம் பிறப்பதற்காகத்தான் கடவுள் இன்றைய நாளில் நம்மை அழைப்பு விடுக்கின்றார். எனவே அந்த பய உணர்வுகளை நாம் எப்படி முறியடிக்கலாம் என்பதற்கு முன்பாக ஒரு இறைவாக்கினருடைய வாழ்க்கையை நாம் பழைய ஏற்பாட்டில் இருந்து பார்த்துவிட்டு அவர் எந்த அளவிற்கு வாழ்ந்தாரோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாழ கற்றுக்கொள்வோம். பழைய ஏற்பாட்டில் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல்ல 17ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்து வாசித்தோம் எனில் ஒரு சிறிய நிகழ்வு ஒன்று நடைபெறும். எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்த நிகழ்வு. கோலியாத் தாவீது என்ற 2 பேர்களுக்கு இடையே ஒரு போராட்டம் வருகின்றது. அந்த போராட்டத்தில் யார் வெற்றி பெறுகின்றார்கள், எப்படி வெற்றி பெறுகின்றார்கள் என்ற ஒரு செய்தி தான் இன்றைய நாளில் இவர்களுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பய உணர்வுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை நாம் பார்க்கலாம். அங்குள்ள கோலியாத்தினுடைய உடம்பு எப்படி இருக்கின்ற பாருங்க. 17ஆம் அதிகாரம் 4 எடுத்து வாசிங்க. 4, 5. நீங்க தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கோலியாத்தினுடைய உயரம் எவ்வளவா? 6.5 முழம். அடியை விட முழம் பெருசு. கிட்டத்தட்ட 7-8 அடி மனிதனாக வாழ்ந்து வருகின்றார். எவ்வளவு பெரிய மனிதனாக இந்த உலகத்துல கடவுள் அவனை படைச்சிருக்கார். அவனுடைய நெஞ்சில் உள்ள மார்பு கவசம் எத்தனை கிலோவா? 57 கிலோ. ஒரு பெரிய சிமெண்ட் மூடை தூக்கிக்கிட்டு பெற்றிருக்கான். அவ்வளவு பெரிய எடை கொண்ட அவன் கையில் வச்சிருக்கிற ஈட்டி எத்தனை கிலோ?
ஏலிகளோ சிறிதளவு பட்டாலே அங்குள்ள மனிதர்கள் இறந்து வந்த அளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு உருவத்தை போன்ற ஒரு மனிதன் காத்து உள்ள பெலிஸ்திய படை சார்ந்த ஒரு மனிதன் இஸ்ரேல் படை முன்பாக வந்து நிற்கின்றான். இஸ்ரேல் அடிமைகளே, நீங்கள் ஒருவனாவது என்னிடம் வந்து போரிட்டு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் என்னை கொன்று விட்டீர்கள் எனில் இந்த பெலிஸ்தியர் படை முழுவதும் உங்களுக்கு அடிமையாகிவிடும். ஆனால் ஒருவேளை நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் எனில் நீங்கள் அனைவரும் எனக்கு அடிமை என்று சொல்கின்றான். எனவே நீங்கள் அதை தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்பு. 24 ஆமா, அவன் எப்பெல்லாம் இந்த பெலிஸ்திய படை வீரனான கோலியாத் வந்து நிக்கானோ, இவனை கண்டவுடனேயே இஸ்ரேல் படைகள் அனைவருமே ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். இவன் ஒரு மலையில இருக்கான, இவர் ஒரு மலையில இருக்கிறாங்க. ஆனா இவன் எப்பெல்லாம் வெளியே வர்றானோ அப்பமே இந்த இஸ்ரேல் படைகள் அனைவருமே ஒளிந்து கொள்கிற பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் இஸ்ரேல் படையில் இருக்கின்றார்கள். இவன் ஒருத்தனை பார்த்தவுடனே அனைவருமே என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் ஒளிந்து கொள்கின்றார்கள். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயேல் கடவுள் நான் உங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருவேன், உங்களை முழுவதுமாகவே பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த கடவுளை நம்பி சென்ற இந்த படைகள் ஒரே ஒரு மனிதரை கண்டவுடனே ஓடி ஒளிகின்ற பய உணர்வோடு ஓடி ஒளிகின்ற மனிதர்களாக மாறிவிட்டார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உணவு கொண்டு வருகின்றார் தாவீது. அந்த படைக்களத்திற்கு வந்து வருகின்றார். உணவை கொடுப்பதற்கு முன்பாக, தன்னுடைய சகோதரர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு முன்பாக அவர் பார்க்கின்றார், இந்த மனிதனுடைய கூக்குரலை கேட்கின்றார். இஸ்ரேலுடைய அடிமைகளை ஒருவன் வந்து மீண்டுமாக பழைய அந்த வார்த்தையை இந்த கோலியாத்தை சுட்டி காட்ட தாவீது அரசருக்கு அவர் ஒரு வைராக்கியத்தோடு வாழ்ந்த அந்த தாவீது அரசர் சுட்டி காட்டுகின்றார். ஒரு விருத்த சேதனமற்ற இந்த மனிதன் எப்படி கடவுளுடைய படையை இழுத்துரைப்பது என்று அந்த நேரத்திலேயே தன்னுடைய உள்ளத்தில் ஒரு வைராக்கியத்தை கொண்டான். அதுவரைக்கும் கடவுளை முழுமையாக நம்பி வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கின்ற ஒரு சிறுவனானவன் தான் இந்த தாவீது அரசர். ஆனால் அவருடைய உள்ளத்தில் பாருங்கள், எவ்வளவு பெரிய வீரர்களா இருந்தால் கூட அந்த கோலியாத்தை கண்டவுடன் ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. ஆனா ஆடு மேய்க்கின்ற சிறுவன் சொல்றான், இந்த கடவுளுடைய படையை இழிவுபடுத்துவதற்கு இந்த விருத்த சேதனமற்ற இந்த நாய் யார் என்று கூட சுட்டி காட்டுகின்றார். 17ஆம் அதிகாரத்துல 36ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் என்ற ஒரு வார்த்தையை சுட்டிக்காட்டு. விருத்த சேதனமற்ற எத்தனையோ விலங்குகளையும் எத்தனையோ கொடிய விலங்குகளை கொல்வதற்கு கடவுள் எனக்கு வலிமை தந்த கடவுள், இவனை கொல்வதற்கும் கடவுள் எனக்கு வலிமை தருவார் என்ற ஒரு வைராக்கியத்தை தன்னுடைய உள்ளத்தில் பதித்துக் கொண்டார். எனவே சென்றார், 5 கூழாங்கற்களை எடுத்தார், இந்த கோலியாத்தை கொன்று அவருடைய தலையை வெட்டி வீசுகின்றார். இதுதான் அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் வருகின்ற நிகழ்வு. எல்லா மனிதர்களுக்கும் தெரிந்த நிகழ்வுதான். ஆனால் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, ஒரு வைராக்கியத்தை தன்னுடைய உள்ளத்தில் பதித்து வைத்திருந்த அந்த தாவீது அரசரை போன்று நம்முடைய வாழ்க்கையில் நான் வைத்திருக்கின்றேனா? பல சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்தவர் என்று எத்தனையோ கடமைகளை நிறைவேற்றுகின்றோம், ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு வருகின்றோம், எல்லாவித பணிகளையுமே செய்கின்றோம். ஆனால் என்னுடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு அந்த நம்பிக்கையில் வைராக்கியம் உள்ள நம்பிக்கை எனக்கு உள்ளதா? இஸ்ரேல் படைகள் எப்படி இருந்தார்களோ அதே போன்ற நாங்கள் கடவுளை நம்பி வந்திருக்கிறோம் என்று சொன்ன உடனே அந்த மனிதனை ஒருவனும் கண்ட உடனே ஓடி போய் ஒளிகின்ற பிள்ளைகளாகத்தான் பல சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையில வாழ்ந்து வருகின்றோம். எங்க ஊர் பக்கத்துல ஒரு முறை போய் சென்றிருக்கின்ற பொழுது ஒரு பையனுக்கு கல்யாணம். அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆட்டோவில் பொண்ணு மாப்பிளையும் வந்து இறங்குறாங்க. அப்ப எங்க வீட்டு பக்கத்து இருந்த உடனே அந்த பையன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கையில ஒரு சின்ன கத்தி இருந்துச்சு, இப்படி வளைஞ்சிக்கிட்டு இருக்கும் ஒரு கத்தி. எங்க சைடில் வந்து இந்த கத்தி மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன் வச்சிருக்காங்கன்னா, சில சமயங்கள் இந்த சடங்கு ஆயிட்டாங்க அல்லது இந்த பெண் குழந்தைகள் இருக்கும் போதுல வந்து அங்க இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு பயத்தை, ஏதாவது பயம் மாதிரி ஒன்று பட்டாங்கன்னா அதை எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த புது பொண்ணும் வரும்போது கொண்டு வந்து கிட்டத்தட்ட அந்த பொண்ணுடைய ஒரு 5 கிலோமீட்டர் வச்சிருக்கலாம். அங்க இருந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க இந்த பக்கத்துல. அப்போ கையில ஒரு சின்ன கத்தி ஒன்று வச்சிருக்கு. எதுக்குமா கத்தி வச்சிருக்கீங்கன்னு கேட்டதற்கு, வரவழியில ஏதாவது பேகி அண்டிடக்கூடாது அப்படின்ட்டு சின்ன கத்தி வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க. அங்க இருந்து இங்க வர்றது 4 கிலோமீட்டர் வர்றதுக்குள்ள என்ன வந்துருமா, பேய் வந்து இந்த புது பொண்ணை என்ன பண்ணிருமா, தூக்கிட்டு போயிருமா. கையில ஒரு சின்ன கத்தி வச்சிருந்தா பேய் என்ன பண்ணாத பக்கத்துல வராது என்று அந்த பெண் சொல்லிட்டு போனாங்க. பல சமயங்கள்ல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதே போலதான். கத்தியும் கம்பையும் தூக்கி வச்சிருந்தா பேய் என்ன பண்ணாது, உள்ளேயே வராது. பேய்க்கு தெரியுமா இவ்வளவு உண்டு கத்தியில நான் அதுக்கு முதல்ல உடம்பு இருக்குதா, முதல்ல
அந்த சிந்தனைகள் பல சமயங்கள் நமக்கு தெளிவற்ற வாழ்க்கை தான் பல சமயங்கள்ல வாழ்ந்து வரும். அந்த தாயானவன் சுட்டி சொல்லியிருக்கிறா, கத்தியை கொண்டு போற வழியில எந்த ஒரு பயமும் உனக்கு வராது என்று. அதோட பேசாம ஒரு 1/2 கிலோ இரும்பு குண்ட வாய்த்துக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், உழுகிக்கிட்டு வந்து ஆயில் முழுவதும் என்ன பண்ணிடலாம், பேய் உங்களை தொடாது. அப்படிதானே? கத்தியை கையில் வச்சுட்டு எத்தனை நாளே அலைவீங்க. அதோட ஒரு 1/2 கிலோ இரும்பு குண்ட உழுகிக்கிட்டுன்னு வச்சுக்கீங்களா, எந்த ஒரு பேயும் என்ன பண்ணாது, நம்மளை அண்டாது. அப்படிதானே? அல்லது கழுத்துல ஒரு பவுன் செயின் போயில ஒரு கிலோ இரும்பு என்ன பண்ணிடலாம், தொங்க போட்டுட்டு அலையலாம். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் பேய்களை உங்களை ஒன்றும் செய்யாது. அன்னைக்கு கூட ஒரு அம்மா ஒரு ஐயா வந்தாங்கன்னா, ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்துச்சு. முதல் வருஷம் நடந்தது, இன்னும் நடந்துட்டு தான். பலாப்பழத்தை வச்சுட்டு ஒரு ரூபாய் பாட்டிக்கிட்ட வாங்கிட்டு போனேன். ஏன்னா எனக்கும் ஃபாதருக்கும் சண்டை வந்துடும். பலாப்பழம் இன்னும் அந்த கதைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வாழ்க்கையில சண்டை போடாத மனுஷர்கள் யாரும் 4 வருஷம் நல்லா தாயா போச்சு, கோயில்ல எல்லாரும் பாசமா இருக்காவும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கோயில் கட்டாமல் தான் தெரியுது எத்தனை பாசம் நம்மளை பின் வருது, எத்தனை பாசம் எத்தனை எதிர்த்து நிற்கிறது என்பதை இன்றைய ஒவ்வொரு சின்ன சின்ன போராட்டங்கள்ல தான் என்ன பண்ண முடியுது, கண்டுபிடிக்க முடியுது. வாழ்க்கையில் இந்த கத்தியை தூக்கிட்டு போற அந்த பழைய பாரம்பரியங்கள் எல்லாம் கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா இந்த தாவீதரசர் ஒரே ஒரு வார்த்தையை தான் நம்ம கிட்ட சொல்றாரு, வாழ்க்கை முழுவதும் வைராக்கியத்தோடு வாருங்கள். எனக்குள்ள இருக்கின்ற கடவுள் சிங்கங்களையும் கரடிகளையும் பீத்தரிக்கக்கூடிய வல்லமையை தந்த அந்த கடவுள் இந்த பெலிஸ்திய நாயை கொல்லக்கூடிய வலிமை எனக்கு தருவார். அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ள வார்த்தையை தன்னுடைய உள்ளத்துல பதிந்து வைத்தார். என்னுடைய வாழ்க்கையில எத்தனை முறை வாழ்ந்திருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவோ துன்பங்கள் ஒவ்வொரு மனிதர்களையும் வந்து சந்திக்கின்ற போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில எனக்கு என்ன ஆகுமோ என்ன நடக்குமோ, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குது, என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு போயிருமோ அப்படின்ட்டு பல சமயங்கள பயந்து போய் கிடக்கிறோம, எனக்குள்ள இருக்கிற கடவுள் எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்ற வைராக்கியம் உள்ள வார்த்தை எத்தனை நாள நம்முடைய உள்ளத்துல சொல்லியிருக்கோம். ஆண்டவரை தேடி கோயிலுக்கு வர்றோம், ஒவ்வொரு நாளும் உருள்றோம், முடங்கால் போட்டு இங்க போறோம் அங்க போறோம். ஆனா கடவுள் எங்க இருக்காரு? கோயிலுக்குள்ள மட்டுமா இருக்காரு? நம்முடைய உள்ளத்துல ஒவ்வொரு நிமிடமும் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நிமிடம் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார். அவருடைய குரலை கேட்காமல் ஒவ்வொரு நாளும் பல சமயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இங்கு மகுமாக ஒரு ஜெபம் எடுத்தா கூட 1/2 மணி நேரம் சொல்ற ஜெபத்தில் கூட என் கடவுள் என்னுடைய குரலை கேட்கிறாரா அப்படிப்பட்ட ஒரு உணர்வு கூட இல்லாமல் பல சமயங்கள்ல நம்ம ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கு. தாவீதரசர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை வைத்துக் கொண்டே இருக்கின்றார். கடவுள் இந்த கரடிகளை தீர்ப்பதற்கு எனக்கு வழிகாட்டுகிறார் எனில் இந்த பெலிஸ்தீனை கொள்வதற்கு எனக்கு வழிகாட்டுவார். அப்போ இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையுமே அவர் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு வைராக்கியம் உள்ள வார்த்தை உங்களுடைய உள்ளத்துல வச்சிருந்தா ஏன் உங்ககிட்ட பயம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு தாவீதரசர் உங்ககிட்ட கேட்கின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் இந்த உலகத்துல துன்பங்கள் போராட்டங்கள் கண்டிப்பாக உண்டு. தாவீதரசருக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறக்கின்ற மனிதர்களாக பிறக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் துன்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எல்லா பிரச்சனைக்கும் பயந்துகிட்டு இருந்தா பல சமயங்கள் நம்முடைய இந்த உலகத்துல வாழவே முடியாது. இந்த 2ஆம் வாசகம் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. எல்லா பிரச்சனைகளும் இடைவிடாத பெரும் வேதனையும் பெரும் துயரமும் என்னை ஆட்கொண்டே உள்ளது. ஆனால் இந்த பிரச்சனைகளின் நடுவில் தான் கடவுளுடைய மாட்சி வெளிப்படும். எனவே அதற்காக நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று புனித பவுல் இன்றைய 2ஆவது வாசகத்துல சொல்லி, எந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரும் போராட்டங்களை சந்திக்கிறீர்களோ அந்த அளவிற்கு கடவுள் உங்களை உயர்த்துவார். எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை கடவுளே, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனை, எனக்கு ஏன் குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒவ்வொரு முறையும் அழுது கொண்டு கோயில்ல வந்து கெஞ்சி கிடைக்கின்ற கடவுள் உங்ககிட்ட சொல்ற வார்த்தை இதைத்தான், உன்னை அவ்வளவு பெரியத்தோடு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடுவில் உன்னை உயர்த்துவேன். அவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தால் கூட தாவீது அரசர் மட்டும்தான் நான் இவனை கொன்று போடுவேன் என்று வருகிறார். மற்ற எவ்வளவு பெரிய அரசர்களாக இருந்தால் கூட ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார். சவுல் அரசனாக இருந்தால் கூட அவனும் ஓடி போய் ஒளிந்து கொள்கின்றான். ஏன்னா பேருக்குத்தான் கடவுள் கடவுள் என்று சொல்லுகின்றதை தவிர பல சமயங்கள்ல அந்த கடவுள் எனக்குள்ள இருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கை, அந்த வைராக்கியம் உள்ள நம்பிக்கையை பல சமயங்களில் இழந்ததால் தான் எந்த சின்ன பிரச்சனை வந்தால் கூட பல சமயங்கள் என்ன பண்ணல நம்மளால ஏற்றுக்கொள்ள. சில பெரிய வயசானவங்களை பார்த்தா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கோயில தான் கிடந்து ஒரே அழுக, ஆண்டவர் என் பிரச்சனை தீரும் 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 அப்படின்ட்டு ஒரே அழுக. ஆனா கடவுள் ஒவ்வொரு நாளும் உனக்குள்ள நிலைமை பேசிட்டு, நான் வாங்கிட்டு தான் இருக்கேன் வாங்கிட்டு தான் இருக்கேன். அவர் கத்த கத்த இங்கு கிடந்த அழ 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 கடைசியில் ஒன்றுமே
கிடைக்காது. பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்ணீர்களுக்கு மதிப்பு இல்லை, பலன் இல்லை என்று பார்க்கின்ற பொழுது அந்த நம்பிக்கை இல்லாத கண்ணீர்களாக பல சமயங்களில் வெளியில. அதனால்தான் இன்னைக்கு 2வது வசனத்தில் சொல்றாரு, எவ்வளவு பெரிய சோதனை வருதோ அந்த அளவிற்கு கடவுள் உங்களை செயல்படுத்துகின்றார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய போராட்டம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ அந்த அளவிற்கு கடவுள் உங்களை உயர்த்துகின்றார். சில சமயங்கள்ல நம்ம படம் பார்க்கிறோம், சின்ன சின்ன ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் வில்லனா இருக்கான். பெரிய வில்லனா இருந்தா தான் அந்த ஹீரோவுக்கு மதிப்பு. அதே போன்றதான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுக்கு போராட்டங்களை எதிரிகளையும் ஒரு இடத்துல சந்திக்கிறீர்களோ அந்த அளவிற்கு கடவுள் இந்த உலகத்துல மாற்றி உன்னை படுத்துற. அவ்வளவு எதிரிகள் நடுவே உன்னை உயர்த்துவேன் என்று கடவுள் தாவீதிற்கு சொன்ன அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுள் நிறைவு செய்வார். 3வதாக பார்க்கின்ற பொழுது, இந்த உலகத்துல பார்க்கின்ற பொழுது தன் பலம் தன் திறமை என்னால தான் முடியும் அப்படின்ட்டு யாருமே நம்பிடாதீங்க. வாழ்க்கையில பல சமயங்கள்ல எனக்கு நிறைய சமயங்கள்ல இந்த பய உணர்வுகள் அடுத்தடுத்து வருகின்றதுன்னா நம்மையே பல சமயங்கள்ல நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்த கத்தியையும் அருவாளையும் தூக்கிக்கிட்டு என்னால முடியும் அப்படின்ட்டு தான் பல சமயங்கள்ல நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்ல, நீங்க எந்த அளவிற்கு உங்களை வலிமையற்றவர்களாக உணர்கிறீர்களோ, எந்த அளவுக்கு திறமையற்றவர்களாக உணர்கிறீர்களோ, உங்களை முழுவதுமாக எந்த அளவிற்கு தாழ்த்தி கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு கடவுள் உங்களை உயர்த்துவார். தாவீது அரசர் சவுலிடம் சென்று சொன்ன வார்த்தை இதைத்தான், சவுலே நான் ஒரு தெல்லு பூச்சி சவுலே அப்படின்ட்டுதான் சுட்டிக்கார். அந்த தெல்லு பூச்சியை தான் கடவுள் அவ்வளவு பெரிய மாமலையாக நின்ற கோலியாத்தை கொல்வதற்கு கடவுள் கொடுக்கின்ற. உங்களுடைய வாழ்க்கையில எனக்கு ஏன் அவ்வளவு பிரச்சனை, எனக்கு ஏன் அவ்வளவு வருது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இந்த வலிமையற்ற உங்களை தான் கடவுள் தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான மனிதராக மாற்றுவார் என்று தாவீது வழியாக கடவுள் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறேன். எனவே எந்த ஒரு செயலை குறித்தும் பயப்படாதீங்க. ஏன்னா எவ்வளவு பெரிய துன்பம் வருகிறதோ, எவ்வளவு பெரிய சோதனை உங்களை பயமுறுத்துகிறதோ அந்த அளவிற்கு அந்த சோதனையை விட என்னோடு இருக்கின்றவர் மிக உயர்ந்தவர் என்று ஒவ்வொரு நாளும் நம்புங்கள். எல்லா வீரர்களும் கோலியாத்தை பார்த்தவனும் ஓடி போய் ஒளிறாங்க. ஏன் தாவீது மட்டும் ஒளியல அப்படின்னு பார்த்தா மற்ற எல்லாரும் அவருடைய உருவத்தை பார்த்தார்கள். அவன் 7 அடி 8 அடி இருக்கான், கையில் அவ்வளவு பெரிய ஈட்டி வச்சிருக்கான் என்பதை பார்த்தார்கள். ஆனா தாவீது அரசர் தனக்குள் இருக்கின்ற கடவுளை மட்டுமே பார்த்தார். சிங்கங்களையும் கரடிகளையும் கொல்வதற்குரிய ஆற்றல் தருகின்ற கடவுள் என்னோடு இருக்கின்றார், அவர் பெயரால் வருகிறேன் என்று தாவீது செல்கின்றார், கொள்கின்றார். இயேசுவின் பார்த்தவர்களே, ஏன் எனக்கு இந்த பயம், ஏன் எனக்கு சோதனை என்று ஒவ்வொரு நாளும் புலம்பி தவித்து விடாதீர்கள். உனக்குள் இருக்கின்ற கடவுளை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கணும். அவர் ஒவ்வொரு நாளும் நீங்க சொன்ன உடனே கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக, அள்ளி தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். உங்களுக்குள்ளே இருந்து இதுக்கு எங்கு சென்றாலும் உங்களோட தான் ஏதோ நற்கரணை பெட்டியில் இருக்கிறார் அல்லது இங்கதான் கோயிலுக்குள்ள தான் படுத்து கிடக்கார் அப்படின்ட்டு நீங்க நம்பிடாதீங்க. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் அவர் அசைவாடி கொண்டே இருக்கின்றார். அந்த அசைவை கண்டுகொண்ட தாவீதை போல எனக்குள் இருக்கின்ற கடவுள் எல்லாம் பார்த்து கொள்வார் என்ற ஒரு சிந்தனையோடு வாழுங்கள். எந்த ஒரு பயமோ, எந்த ஒரு சோதனையோ, எந்த ஒரு கலக்கமோ உங்களுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்காது. ஒவ்வொரு நாளும் அந்த எலியா தீர்க்கதரிசி உணர்ந்த கடவுளையும், தாவீது அரசரை உணர்ந்த கடவுளையும், உங்கள் நற்கருணை கடவுளையும் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொள்ளுங்கள். எனக்குள் வாழ்கின்ற கடவுள் இருப்பதால் எத்தகைய பயமும் எனக்கு இல்லை என்று ஒவ்வொரு நிமிடம் நம்முடைய உள்ளத்தில் சிந்தியுங்கள். ஆமென்.